ஹாய் ஹலோ வெல்கம் டு சைலு ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல அல்டிமேட்டான சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உதிரி உதிரியாக குழஞ்சி போகாமல் பக்குவமாக செய்கிறது எப்படிங்கிறது காமிச்சு தரேன். நான் வந்து 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் 65க்கு மசாலா தடவி வச்சுருக்கேன். இது எப்படிங்கிற வீடியோ நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். 150 கிராம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மிளகாய்த்தூள், 100 கிராம் தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவிலான கொத்தமல்லி புதினா இலை. சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடாகணுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 கிலோ பிரியாணிக்கு 100 ml ஆயில் ஊற்றணும். 100 ml ஆயில் ஊற்றிட்டு 50 கிராம் நெய்யில் வந்து பாதி நெய் ஆயில் கூட நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாவை உள்ளே ஆட் பண்ணிக்கணும். உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. நல்ல கண்ணாடி ஸ்டேஜுக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை புதினா இலை அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை புதினா இலையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா வதங்கி கிடைக்கும். நம்ம சாப்பிடும்போது இலையாக இல்லாமல் சாப்பாட இருக்கும். நம்ம சாப்பிடும்போது பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால் முன்னாடியே போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 125 கிராம் சின்ன வெங்காயம், 1/2 கிலோவுக்கு 125 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து அதை அரைச்சி வச்சுருக்கு. அதை நல்லா வதக்கிடுங்க. எல்லா பேஸ்ட்டையும் வந்து தனித்தனியாக போட்டு தான் வதக்கணும். ஒட்டுக்காக எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காய பேஸ்ட்டு எல்லாம் ஒட்டுக்காக போடக்கூடாது, தனித்தனியாக தான் போடணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம போடணும். இஞ்சி பூண்டை மட்டும் ஒட்டுக்காக நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா 75 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 1/2 கிலோ பிரியாணிக்கு, அதனால ஒட்டுக்காக அரைச்சிருக்கேன். இது வந்து தம் போடுறதுக்கு வேண்டி சுடுதண்ணி வச்சுருக்கேன். தம் போடுறது நான் வந்து சுடுதண்ணி மேலே வச்சுட்டு தம் போடுவேன். அது எப்படிங்கிறது காமிச்சு தரேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 75 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதை நீளமாக வெட்டி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. தக்காளி வந்து வெட்டி போட்டு தாங்க வதக்கணும், மிக்சியில் அடித்து போடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பட்டை கிராம் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் பட்டை கிராம் பொடி இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பாருங்கள், நம்ம வதக்க எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கா, இதே மாதிரி தாங்க நல்லா வதக்கி எடுக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கும் நம்ம போடுவோம். நம்ம வந்து வெங்காயம் வதங்கும் போது பச்சை மிளகாவும் போடுவோம். அது எல்லாமே பார்த்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. உப்பும் அதே மாதிரி தான், மேரினேட் பண்ணும்போது நம்ம உப்பு போட்டிருப்போம். இப்போ நீங்கள் தக்காளி வதங்கும் போது உப்பு போடும்போது நீங்கள் பார்த்து தான் போட்டுக்கணும், ஜாஸ்தி ஏறக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கணும். தயிர் போட்டு தான் வச்சுருக்கேன். மட்டன் பிரியாணியாக இருந்தால் நம்ம வந்து இந்த மசாலாலே நம்ம தயிர் போடுவோம். இது சிக்கனுங்கனால சிக்கனில் ஊற வச்சுருக்கு. ஏன் தயிர் வந்து சிக்கனில் ஊற வச்சுருக்கோம் அப்படின்னா, சிக்கன் வந்து ஹார்டாக இல்லாமல் சாஃப்ட்னஸாக கிடைக்கும். நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி சக்கையாக இல்லாமல் நம்ம அந்த சக்கையே வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக கிடைக்கும். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விதத்தில் அளந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு வந்து 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 2 டம்ளர் வந்துச்சுங்க. அப்போ 4 டம்ளர் வரும். 4 டம்ளர் இல்லாமல் நான் வந்து 3 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப பக்குவமாக முக்கியமாக கவனித்து ஊற்றணும். அந்த பக்கம் வந்து தம்முக்கு சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பிரியாணிக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வந்து அரிசி நல்லா வடிகட்டி தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். அரிசியில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியும் அரிசியில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து சாப்பாடு குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ஏன்னா பாஸ்மதி அரிசி இல்லையா, பாஸ்மதி அரிசினா சீக்கிரம் உடஞ்சிரும், சீக்கிரம் குழஞ்சிரும். அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இனி வந்துட்டு நமக்கு வந்து தம் போடுறதுக்கு கொஞ்சம் தான் ரெடி ஆகணும். தம் போடுறதுக்கு அளவுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரம் தண்ணி ட்ரை ஆயிரும், ஆனால் சாப்பாடு வந்து வெந்திருக்காது. பாருங்கள், தம் போடுறதுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 50 கிராம் நெய்யில் வந்து பேலன்ஸ் நெய் இருக்கும் இல்லையா, நம்ம சாப்பாடு சைட்லலாம் ஒட்டியிருக்க சாப்பாடெலாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதிலையே நல்லா ஒரு மாதிரி கேக் மாதிரி இது செட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற நெய்யை வந்து அதில் நல்லா ஃபுல்லாக சாப்பாடு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து தம் போடுறதுக்காகவே ஒரு தோசைக்கல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் இருந்த தோசைக்கல் தான். அது வந்து தம் போடுறதுக்குன்னே நாங்கள் தனியாக ஒதுக்கியிருக்கோம். அந்த தோசைக்கல்ல தான் இப்போ தம் போட போகிறோம். அதில் வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது, தம் மட்டும் தான் பண்ண முடியும். தம் போடுறதுக்கு தோசைக்கல் அந்த பக்கம் வச்சாச்சு. இப்போ பிரியாணி சட்டி தூக்கி நம்ம தோசைக்கல் மேலே வைக்கணும். நம்ம வந்து பிரியாணி சட்டியை விட அது மூடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதோட ஆவியெலாம் வெளியே போகாமல் உள்ளேயே தம் செட்டில் ஆகிறதுக்கு வேண்டி உள்ளேயே இருக்கணும். அதுக்கு மேலே சுடுதண்ணி தூக்கி வச்சு, சுடுதண்ணிக்கும் வந்துட்டு ஒரு மூடி போடுறது வந்து அந்த பாத்திரத்தை விட பெரிய மூடியை தான் போட்டு மூடணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன் ஹை ஃப்ளேம்லனா அந்த தோசைக்கல் வந்து சூடாகிறதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியமாக வச்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம கண்டிப்பாக 20 மினிட்ஸ் நம்ம விட்டே ஆகணுங்க. அப்போ தான் தம்மு நல்லா விழுகும். இல்லை நம்ம அவசரப்பட்டதுன்னா தம்மு விழுகாது. 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி ரெடியாக இருக்கும். ஏன்னா 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி. இந்த மாதிரி நீங்கள் இந்த பக்குவத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க வரும். பாஸ்மதி ரைஸ் உடையாமல் குலையாமல் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ இதாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். எந்த ஒரு ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணல. வெறும் பட்டை கிராம் பொடி, மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். தக்காளி அதோட கலர்லேயே பாருங்கள் பிரியாணி எவ்வளோ கலராக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் அடியில் இருக்கிற சாப்பாடெலாம் மேலே போட்டு, மேலே இருக்கிற சாப்பாடு அடியில் போட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆயிரும். இதுக்கப்புறம் என்னங்க பண்ணணும், தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான் வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் ஆளுங்கிற சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். மெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை இன்னொரு புது ரெசிப்பியில் நான் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். இந்த பிரியாணி நீங்கள் எல்லாருமே வீட்டில் செய்து பார்க்கணும். வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பாய்.